Hello traders, this is Bhuvaneshwaran. July last week வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். இது வந்து 5 minutes டைம் ஃப்ரேமு. ஸோ இந்த இடத்த பாருங்கள். இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நல்லா தெரியுதா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் டவுனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பாருங்கள் எதெல்லாம் இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அதாவது இந்த வரப்போகிற வாரம் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 4 லெவல் தெரியுதா. இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பாயிண்ட், இந்த லெவலு ஓகேவா, 19,820 இந்த ரேஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 19,880 ஓகேவா, இந்த ரேஞ்சு. ஸோ இதுக்கிட்ட இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்சு வந்து 880 இந்த ரேஞ்சு கூட உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் ஓகேவா. இது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்ததாக இது 19,940 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு 19,990 இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை நிஃப்டி வந்து இந்த இடத்துல திரும்ப வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து பியரிஷ் மாதிரி தெரியுதுன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மண்டே வந்து செக் பண்ணிக்கோங்க, மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா இல்லை எப்படி, இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது இதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா திரும்ப இதை வந்து டச் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ நான் 15 மினிட்ஸ்க்கு வந்து இதை கன்வெர்ட் பண்ணுறேன் டைம் ஃப்ரேமு. ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, இந்த லெவல். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் இதுதான் ஓகேவா. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட். மார்க்கெட் சப்போஸ் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும், அதாவது 19,700. அதே போல் அடுத்த இந்த லெவல் 19,670 இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டு. ஸோ இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கடைசியாக இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் 19,550. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஏரியா ஓகேவா. இந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதை வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவல் கிட்ட போகிறப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பையர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, செல்லர்ஸ் வந்து உள்ள வருவாங்க. அதே போல் மார்க்கெட் திரும்ப இந்த ரேஞ்சை டச் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, செல்லர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, பையர்ஸ் வந்து ஆக்டிவாக உள்ள ட்ரேடில் வந்து என்ட்ரு ஆவாங்க. ஸோ அப்போது இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலே போயிட்டுருக்கும். ஒன்ஸ் இந்த ரேஞ்சை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி மார்க்கெட் வந்து போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேட் இருக்கணும். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு ஓகேவா, மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் நல்லா லாங் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணுறதா இருக்கக்கூடாது. சப்போஸ் இது மார்க்கெட் இப்படி பிரேக் பண்ணாலும் திரும்ப இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கூட திரும்ப கீழே இறங்கலாம். எப்படி வேணுமோ வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போதுமே உங்களோட ட்ரேட் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களோட ட்ரேட் வந்து இருக்கணும். அந்த மாதிரி தான் உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் கொண்டு போகணும். இல்லை ஒரு சப்போர்ட்டை இல்லை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக மேலே தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணக்கூடாது. சரியா, அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்னென்னு ஃபைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடில் வந்து டார்கெட்டையோ இல்லை நீங்கள் எக்ஸிட் பாயிண்ட்டையோ நீங்கள் வச்சுக்கணும். இப்போ சப்போஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுது, மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த ரேஞ்செல்லாம் பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேட் என்ட்ரி வந்து இருக்கணும். சரியா, நெக்ஸ்ட்டு 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து இதை சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது ஓகேவா, கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆனிச்சு. முடிஞ்ச வரைக்கும் இந்த கேப்பை ஃபில் பண்ண மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஜோனாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இதுக்கப்புறம் இதை டச் பண்ணிட்டு கூட மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகலாம். இல்லை இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப லாங் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனிச்சு இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு நினச்சிது அப்படின்னா ஓகேவா இந்த லெவலை கிராஸ் பண்ணிச்சு, அதாவது 19,885 இந்த ரேஞ்சு, இதை வந்து கிராஸ் அண்ட் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் போகும். ஸோ இந்த ரேஞ்சு வந்து உங்களுக்கு சப்ளை லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு.
19,650, அதே போல் 19,670. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட். இந்த ரேஞ்செல்லாம் பார்த்துக்கோங்க, அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ மெயின் சப்போர்ட்டுங்கிறது இந்த லெவல், ஓகேவா? 19,700 இது வந்து மெயின் சப்போர்ட். மார்க்கெட் சப்போஸ் ரிவர்ஸ் ஆனிச்சுனாலும் இந்த 19,700 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லெவலை வந்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. 19,700 வந்து ஒரு சப்போர்ட் லெவலு. இதை வந்து மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் வச்சுது அப்படின்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 650க்கு போகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு. ஸோ இப்போ டே சார்ட்டில் வச்சு பார்க்குறோம். மார்க்கெட் வந்து எந்த மாதிரி தெரியுது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்று மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகலாம், சரியா? அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரேட் நடக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஆல்ரெடி இந்த ட்ராப் பண்ணோம் இல்லையா, 5 மினிட்ஸில் வச்சு இப்படி கிராஸாக ட்ராப் பண்ண பார்த்தீங்களா ஒரு ரேஞ்சு, அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இல்லை இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணிச்சு, ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து ஃபால் ஆகும், சரியா? ஸோ இது வந்து டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியும் இல்லையா? டோஜி கேண்டில் மேலே வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுதுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் போகலாம். அதே போல் டோஜி கேண்டலுக்கு கீழே இந்த லெவலுக்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி டே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் போகலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. எப்போதுமே நீங்கள் இந்த சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணும்போது ஒரே ஒரு டைம் ஃப்ரேமில் மட்டுமே வச்சு அனலைஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் மல்டி டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். 5 மினிட்ஸ் பார்க்கணும், 15 மினிட்ஸ் பார்க்கணும், 1 ஹவர் பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டே சார்ட், ஓகேவா? டே டைம் ஃப்ரேம் பார்க்கணும். இந்த மாதிரி மல்டி டைம் ஃப்ரேம் வச்சு முதல்ல அனலைஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத ட்ராப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் கரெக்டான இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்க முடியும். அதே போல் உங்களோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு ட்ரேடில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் தான். ஏன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை மட்டும் போட்டுட்டு டார்கெட் போடாமல் இருந்தீங்கன்னா மார்க்கெட் சர்டன் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு ரீச் ஆகிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அப்போ உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் கரெக்டாக புக் பண்ண முடியாது. அதே போல் மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறினாலே போதும் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணான்னு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கரெக்டான அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறும். ஸோ எக்ஸஸாக இருக்கிற உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து இழந்திருப்பீங்க. அதனால் கரெக்டான அந்த டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை வந்து எந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எது சப்போர்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கரெக்டான ரேஷியோவில் இருக்கும். இப்போ அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டியில் 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே போல் இதுக்கு ட்ரெண்ட் லைன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் இருக்குது, சரியா? ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்தது லாங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரியா? இந்த ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து 5 மினிட்ஸில் இதை வந்து பிரேக் பண்ணி நல்ல ஒரு க்ளோசிங் வச்சுது அப்படின்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்ளை ஜோன். இந்த ஜோனையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சப்ளை ஜோனு. இந்த சப்ளை ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா இந்த லெவலை தாண்டுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், சரியா? க்ளோசிங் வைக்கணும். அதாவது 46,350 தாண்டி வந்து நல்ல க்ளோசிங் வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா இது வந்து க்ளோசிங் வச்சுது அப்படி ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் போகலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே இதை டச் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேஞ்சை, ஓகேவா? அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா லாங் போயிட வேணாம். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இது வந்து ஒரு சப்ளை ஜோன் தான், சரியா? இந்த இடத்துல பாருங்கள், இங்கேருந்து இறங்கின மார்க்கெட்டு கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப இந்த இடத்த இந்த ஜோனை வந்து டச் பண்ணியிருக்கு, சரியா? நம்ம எஸ்எம்சியில் பார்த்துருப்போம். இது வந்து மிட்டிகேட் ஆகிருக்கு, சரியா? இது வந்து மிட்டிகேட் ஆகிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கேருந்து இங்கே போகலாம், சரியா? போயிட்டு இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இந்த இடத்துக்கிட்ட மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் கூட கீழே வரலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இப்போ நான் இதை 15 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் நம்மளால் ட்ராப் பண்ண முடியும். ட்ராப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மார்க்கெட் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. அகெயின் மேலே போயிட்டு திரும்ப இங்கே ஒரு சப்போர்ட்டு, திரும்ப மேலே போயிட்டு கிட்டே ஒரு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் திரும்ப இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு, சரியா? இந்த சப்போர்ட்டை, ஓகேவா, இந்த ட்ரெண்ட் லைன் இந்த சப்போர்ட் லைனை வந்து மார்க்கெட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு ஃபால் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு, ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சப்போர்ட்டு 45,000. இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, 45,850. இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஃபால் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் 45,650. ஸோ இந்த ரேஞ்ச் இந்த லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணிங்க. 45,850, அடுத்தது 650. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா, எப்போதுமே இப்போ ஒரு லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா இப்படி தான் போகணுன்ட்டு கட்டாயம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம்.
முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மார்க்கெட்டை பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சரியா? மார்க்கெட் இங்கே இங்கே போயிருக்கு, தென் நெக்ஸ்ட் இங்கே அடுத்து இப்படி போயிருக்கு. சரியா? ஒன்று கீழே இப்படி பிரேக் பண்ணலாம், இல்லைனா மார்க்கெட் திரும்ப அப்படி ரிவர்ஸ் ஆகி ஒன்று மேலே பிரேக் பண்ணலாம், இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே திரும்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரேட் ஆகிட்டு கூட அப்புறம் மேலே பிரேக் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு பேங்க் நிஃப்டியில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக அடுத்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுது, ஒன்று மேலே பிரேக் பண்ணுச்சு, இல்லை மேலே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா லாங் போங்க, இல்லை கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஷார்ட் போகுங்க. அடுத்தடுத்த சப்போர்ட் என்னென்னு நீங்களே ஓரளவு ஃபைன் பண்ண கற்றுக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் சப்ளை அண்ட் டிமாண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா எப்போதுமே நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து வியூ பண்ணுற உங்களோட அந்த பெர்செப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையராக இருக்கீங்கன்னா பையரோட அந்த வியூவில் மட்டும்தான் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா செல்லரோட வியூவில் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட வியூஸில் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி ஒவ்வொரு இடத்துல போயிட்டு ஸ்கேல்பிங் பண்ண மாட்டாங்க. சரியா? ஏன்னா இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் லாட் ஆஃப் மணி, அவங்க பெரிய பெரிய அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு க்ரோஸ் கணக்கு பலாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஆங்கிளில் பார்க்கும்போது அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா சப்ளை ஜோனு, டிமாண்ட் ஜோனு, அதே போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஒரு இந்த மார்க்கெட் வந்து ஒரு சப்ளை ஜோனுக்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் டிமாண்ட் ஜோனுக்கிட்ட மார்க்கெட் இருக்கிறப்போ பல்காக பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட வியூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கிறது, சப்ளை அண்ட் டிமாண்ட் அந்த ஜோனை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக உங்களோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே போல் எது கரெக்டான நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ்க்கான பாயிண்ட்டு, சரியா, எது நமக்கு சப்போர்ட் பாயிண்ட், எது நமக்கு ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு கரெக்டாக நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.